இன்று இரவு நாடகத்திலே நாடகம் என்ன? பஞ்சமகாசூரன் ஐயனாரப்பன் சண்டை. ஐயனாரப்பன் சண்டை அப்படி என்றார். நாடகத்திலே தாங்கள் யாருங்க? நான் யாரு? தாங்கள் யாரு? என் பெயர் என்ன? சொன்னால் தெரியும். அன்பா என்னை கண்ணால் பார்த்தாலும் என் பெயரை சொன்னாலும் காதார கேட்டாலும் பிச்சை போடாதவங்க கூட போடுவான். எப்படிங்க? ஒரு வீட்டுக்கு போய் நின்று சரி ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு சொன்னாலே பிச்சை போடாதவங்க கூட சாமியே இல்லாமா சரி இந்த வார்த்தையை கேட்டா கண்டிப்பா பிச்சை போடுவான். கண்டிப்பா வார்த்தை பிச்சை போடுவாங்க. ஆமா அப்படின்னா உலகத்தில் ஆகாயம் பூமி செடி மரம் குகை அனைத்தையும் கட்டி காக்கூடிய என் பெயரோ சிவபெருமான். நான் சிவனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் கடவுளுக்கு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. கடவுளுக்கு சாவு வாழ்வு உண்டு. முப்பிறவி இன்னைக்குமே சொல்ற கேள். ஒரு பாடி செத்து போயிட்டா சரி ஒண்ணுப்பா கேட்கணும். ஒரு பாடி செத்து போயிட்டா மொத்தம் 7 பிறப்பு அவைகளுக்கு. 7 ஜென்மங்களா? எரிச்சால் 3 ஜென்மம் மீண்டும் பிறப்பாங்க அவங்க. புதைச்சா 7 ஜென்மம். 7 ஜென்மங்களா? ஆமா. புதைப்பது மிகப்பெரிய பாவம். என்ன காரணம்? அன்பா ஒரு பிரேத இறந்து போய் விட்டால் சரி நம்ம என்ன சொல்றோம்? கொல்லி வைக்கணும். கொடை உடைக்கணும். உண்மைதாங்க. இதான பேரு. ஆமாங்க. எடுத்து புதைக்கணும். அப்படியே இல்லைங்களே. புதைப்பது மாபெருமான குற்றம். மாபெரும் குற்றங்களா? ஆமா. எரிப்பது சால சிறந்தது. சொன்னீங்களா? அவனை எரிச்சால் என் பாதம் வந்து சேருவான். எரிச்சா உங்க பாதம் வந்துருவாங்க. இதான் பட்ட திருநீர். சரி சாம்பலுங்களா? இதேதான். இதெல்லாம் தெரியாது. புதைச்சா என்கிட்ட வர முடியாது. அவன் ஏங்க மண்ணுல போய் எப்படி வருவான்? மண்ணுக்குள்ள போய் வர மாட்டாங்க. அவன் எரிந்தால் சாம்பல் எங்கே? உடல் பூரா சாம்பல். உங்க உடல் நெத்தியிலே பட்டங்க. அண்ணா அப்படி இருந்தாலும் என் நாடு எது? ஆகட்டும். சொந்த நாடு இருக்கை விடவைக்கு என்னை பார்க்கணும்னா இந்த கலியுகத்தில் என்னை பார்க்கணும்னா உனக்கு 30,000 ரூபாய் வேணும். 30,000 ரூபாய் வேணுமா? ஆமா. அப்படி ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 30,000 ரூபாய் எங்க சார் வருது? எங்க இருக்கிறேன்? நீங்க எங்க இருக்கீங்கப்பா? கைலமலை. கைலமலை அது எங்க இருக்குங்க? எங்க இருக்குங்க? வடநாடுங்க. இமயமலை அருகிலே என் நாடு கைலமலை. கைலமலைங்க. அது சொந்த பேர் என்ன? என்ன இதுக்கு முன்னாடிங்க? அதுக்கா பனிமலை. பனிமலைங்களா? ஆமா. இமயமலை. பனிமலைங்க. இமயமலை சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அன்பா அப்படிதான் சரிங்க. இந்த உலகத்திலே நான் எப்படி பிறந்தேன்? அது எப்படி பிறந்தீங்க? சரி ஓம் என்று சொன்னால் 1000 ஆண்டு கேட்டுதான். சரி அதன் பிறகு அந்த சொல்லின் வழியாக சக்தி உமா பார்வதியே வந்தாள். உமா பார்வதி அந்த ஓம் என்று சொன்னீங்க. ஆமா சரிங்க. அவளுக்கு முதல் பெயர் என்ன? என்னங்க?
ஆதிசக்தி. ஓ முதல் பேர் ஆதிசக்திங்க. ஆமா. சரி. பிறக்கும் போது பிறந்த பார்த்தால் எல்லாமே தண்ணிமயம். ஓ உலகமே தண்ணீர் மயங்க. ஆமா. சரிங்க. பார்த்தால் இந்த உலகம் உட்புலமாக வேண்டும். சரி. நம்மளால அப்படி என்று நமக்கு இந்த கனவு ஒன்று வேண்டும். ஓ ஆமா கனவு. அப்படி என்று ஓம் என்று சொல்லாலே மந்திரத்தை உபதேசம் செய்து பிறக்க வைத்தா குழந்தை ஒன்று. முதல் முறையாக அந்த குழந்தை பிறந்த உடனேயே அம்மா ஓ அம்மா என்று ஓடி வந்துட்டீங்க. இந்த வார்த்தையை கேட்டது. சரி. ஆடாடா நம்ம கணவன் மட்டும் மட்டும் பிறக்க வச்சோம். அம்மா அங்கதே. அப்படி என்று அந்த குழந்தைய ஒரு ஆலமர தடியில அங்கேயே அமர வச்சுட்டான். சரி. யார்? பார்வதி அம்மா. ஆதிசக்தி. ஆதிசக்திங்க. மறுமுறை என்னை படைத்தான். சரி. அந்த உடனே எனக்கு எத்தனை சிரம்? எத்தனை தலைங்க? 1000 சிரம். ஓ 1000 தலைங்க. ஆமா. சரி. 1000 சிரம். 2000 கரம். ஓ 2000 கரம் என்றால் தோடு. கைப்பா. கைகளுங்க. தோடு. பிரஜே. சரிங்க. உற்று பார்த்தால் என்னை. ஆஹா. நமக்கு இந்த கணவனே இவர்தானே. சரி. அப்படி என்று அந்த காமத்தின் இன்ப ஆசைகளை கண்டு கண்டால் பார்க்காமல் சத்திக்கு தான் முக்கன். முக்கன்னா 3 கண்ணுங்களா? ஆமா எனக்கு கிடையாது. சரிங்க. அப்பொழுது இந்த காமத்தின் இன்பத்தை 2 கண்ணை மூடிக்கொண்டு நெற்றிக்கல் ஒளிகிறே பார்த்தால் என்னை. நெற்றிக்கல் ஒளிங்க. அந்த ஒளி பார்க்கும் போது அங்கு நெருப்பு. நெருப்புங்க. சுடல் பட்டு நான் எரிந்து சாம்பலாக சாய்த்தால் பூமியிலே. அப்பொழுது நான் எரிந்து சாம்பலான உடனேயே அங்க பிறந்தவர் யார்? யாருங்க? அடியும் இல்ல முடியும் இல்ல தாயும் இல்ல தந்தையும் இல்லை இருவரும் இல்லாமல் தனக்குத்தானே உருவானவர் எங்கே? நடுக்கடலிலே. ஓ நடுக்கடலிலே. துர்நாற்றம். என்னது? என்னங்க? அழுக்குங்க. கடல் நுரை எங்கே தண்ணி. சரி. இது 3 ஒன்றாக சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது. ஓ அந்த குழந்தைங்க. அதுக்கு என்ன பேர்? அவர் யாருங்க? நாத்தத்திலே பிறந்தபடிதான் அவருக்கு சொந்த பெயர் நாரணன். ஓ நாரணன். அவர்தான் தெரியும் வந்த கண்ணன். ஓ எம்பெருமாள் மாயவருங்க. ஆமா. அவரை யாருமே அவரை படை கிடையாது. தனக்குத்தானே உருவானவர். சரி பெருமாள் மாயவருங்க. அப்ப பார்த்தா சரி அம்மா பிறந்த பக்தோடனே. சரி. அவர் கடவுள் இல்லையா? அவர் கடவுளுங்க. அம்மா அது செத்தி ஒரு குழந்தை பிறக்க வச்ச. ஆமா. உட்கார வச்சிட்டேன். சரி. மறு குழந்தையே பெண்ணேக்கு போது உன் ஆசைகள்லாம் சரி ஒளியாக பார்த்து சுட்டு எரித்து விட்டாயே. சாம்பலாய் போயிடுச்சு. மீண்டும் பிறக்க வைக்கிறார். மீண்டும் பிறக்க வச்சாங்களா? ஆமா. சரி. மீண்டும் பிறந்தேன். எங்க? சாம்பல்ல. சாம்பல்ல பிறந்து வெளிவந்த உடனே என்ன அப்படி என்ன? அப்ப பார்த்தார் பகவான் எனக்கு வச்சார் ஒரு பேர். உங்களுக்குங்களா? ஆமா. என்ன பேருங்க? சாம்பலே பிறந்தவனார். எனக்கு முதல் பெயர் இந்த சிவனுக்கு சாம்பலாண்டி. ஓ சாம்பலாண்டி. ஆமா. சரி. நூறுவாசரி சாபம் கொடுத்தல சாம்பலாண்டி பேரு கிடையாது. அவர் பிறக்கும் போதே சாம்பலாண்டி தான். சரி சாம்பலாண்டி சொல்லுங்க. ஆண்டின்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தங்க? என் ஜாதி ஆண்டி. ஓ ஜாதி ஆண்டிங்க. சாம்பல்ல பிறந்தபடிதான். சாம்பல்ல பிறந்தபடிதான். சரி. சாம்பலாண்டி என்ற பெயர். ஓ சாம்பலாண்டி என்ற பெயருங்க. அப்பமா ஈஸ்வரே பரமேஸ்வரே கங்காதரே எல்லாம் பின்னாடி வந்த பேர். அதெல்லாம் சொல்ல முடியாது நேரம் இல்ல. அண்ணா அப்படி பிறந்த உடனே நான் தான் கேட்டேன். அம்மா என்ன பிறக்க வச்சிட்டேன். சரி. அந்த குழந்தையை பார்த்தேன். அந்த குழந்தைங்க முதல்ல பிறக்க வச்சியே. ஆமா. இந்த பிள்ளையார். ஓ இந்த பிள்ளையார் அப்படின்னு. சரிங்க. அதான் கணபதிக்கு முதல் பேர் பிள்ளையார். ஓ கணபதிக்கு முதல் பேர் பிள்ளையாருங்க. ஆமா. சொந்த விநாயகர் மூர்த்தி கணபதி மூர்த்தி சுத்தி கணபதி மந்தி கணபதி நாம வச்சுக்கிட்டது தான். சொந்த பெயர் பிள்ளையார். பிள்ளையார் நான் வைத்த பேர். அதாவது சத்திக்கு மகன். எனக்கு என்ன ஆகணும்? உங்களுக்கு மகன் தானே. தாய்க்கு பின் தாரம் சொல்றோம்ல. ஆமா தாய்க்கு பின் தாரம் சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தங்க? உலக மக்கள் எல்லாமே சொல்றாங்க தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம் பொண்டாட்டி தான் அம்மா. ஆமாங்க. அப்படின்னா அவைகளுக்கு அது பொருந்தாது. எப்படிங்க? இந்த தாய்க்கு பின் தாரம் என்ற வார்த்தை இந்த சிவனுக்கே பொருந்தும். அது எப்படிங்க தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன படைத்தவள் யாரு? யாரு? சக்தி. எனக்கு தாரமா வந்தவள் யாரு? சக்தி. ரெண்டே ஒண்ணா கூட்டு
தாய்க்கு பின் தாரம். முதல் தாய் தாய்ங்க, பின்னால தாரம். தாரம். தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம். இந்த வார்த்தை சரி இந்த சிவனையே சேரும். தாய்மாச்சு எனக்கு என்ன வேலை? என்ன தொழிலுங்க? சரி பிரம்மா விஷ்ணு ஈசன் என்ன வேலை? என்ன வேலைங்க? பிரம்மாவுக்கு படைக்க வேலை. சரி அவருங்க. அண்ணனுக்கு அழிக்க வேலை. உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? அட படி இழக்குற வேறங்க. அன்பா சரிங்க படிகளுக்கு போக வேண்டும். சரிங்க. சத்தம் வரத கொண்டு ஆமா சத்தம் வருதுங்க. ஏண்டா என்ன சொன்னே? இந்த கையில மலை கையில மலைங்க. மலையில பேசிக்கிட்டு இருக்கும் போது பூமி அதிருது. அவன் பூமி அதிருது. தெரியலீங்களே. பாப்போம் பாப்போம். மார்பு ஆமா கோரை பல்கள் சாலமல்ல விழிகள் வீட்டை கை கால்கள் பெருத்த மேடி பெருத்த உத்தரவு நிற்கிறியே ஆனடா என்ன ஊரடா பாட்டு அறிவே சத்தியமா எப்படி யாருடா என்னவோ நானே பண்ண நான் யார் தெரியுமா? என்னுடைய பெயர் பஞ்சமகாசுரன். எங்க சனிக்கிழமையா விக்கிற கோலாபுரத்துல என்னது பஞ்சி பஞ்சிலடா பஞ்சு முகாசுரன். ஓஹோ பஞ்சி என்றால் அஞ்சு என்ற பொருள். உண்மைதான். அஞ்சு முகமும் ஒன்றாக சேர்ந்து நீ பிறந்தபடிதான் உன் பேர் பஞ்சு மகாசுரன். ஆமா பிரமனுடைய அம்சத்தால் பிறந்தவனா? அப்படியா? சொல்லையா இந்த கைலங்கிரி தேடி உன்னை எதற்காக வந்து தெரியுமா? வந்து என்ன பாதத்தை பண்ணிடா, எந்த பாதம் நீ பண்ணி வேண்டி வர பெற்றுக்கொள். அரமனை நாய அதற்குடா உன் வாயை வாய மூதவி எங்க நிக்கிறோம்? நாச்சிப்பள்ளி காலை நிக்கிறோம். யாரிடம் பேசுகிறோம் என்று தெரிவிக்கிறாய் நீ? ஆமா அப்பா அசூரம் அண்ணா, எனக்கு ஒரு பேர் உண்டு. என்னது? உலகத்தில சிவனுக்கு ஒரு முக்கியமான பேர் உண்டு. என்ன தெரியுமா? அறிந்தும் அறியாத சிவமணி என்று. சரி, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அசூர வர கேட்பான், என்ன அடிப்பாண்டே தெரியும், தெரிஞ்சே வரத்தை கொடுப்பேன். சரி, அதுக்குதான் அறிந்தும் அறியாத சிவமணி அப்படியா என்ற பெயருக்கு உண்டு. அது போட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? என் பாதத்தை பணிய வேண்டும்.
உந்த பாதம் அடிபட்டா நான் ஒருபோதும் பணிய மாட்டேன். என் பாதத்தை பணிந்தால் நல்ல முத்தி நான் கொடுப்பேன். வீணா செத்து போயிடாத. உங்களுக்கு என்ன வேணும்? உன் பாதத்தை நான் பணிவதில்லை. சரி, நான் வரத்தை வாங்கியவன். இப்ப அடிக்கிறீங்கறியா? ஆமா. அடிக்கிறியா? ஆமா. ஏறா வாளை தடி உன் சாவை. அப்படியா? என்ன கையிலே வாதுகள் பேசுறா? ஏய், வாதுகள் ஆவி போக்குறே. கஞ்சா குடிக்கார பையனே. ஏன்டா அடி வாங்கணும்? அடி பண்ணு தெரியும். பணி முடிய முடியாதா? உனக்கு என்ன வேணும்? பார்த்த பணி முடிய முடியாதா? இந்த தேவர் துந்துவினால் அன்று அனைத்து தேவர்களையும் ஒன்றாக சேர்த்து நாட்டினுடைய நன்மை தேவைகளை பேசுவதற்காக தேவர் சபை வைத்தோம். தேவர் சபையிலே அனைத்து தேவர்களையும் அந்த அரக்கனாகப்பட்டவன் சித்திரவதை செய்து விட்டான். அடித்து உதைத்து துரத்தி விட்டான். இந்த மூன்று லோகத்தையும் திருமூர்த்தி நானேதான் யாரும் இருக்க வேண்டும் என்று அங்கேயுமா வந்தோம். அண்ணா பல்லியா Yeah.
வந்து பகவானே பெருமாளே அம்மா அந்த அரக்கனுக்கு எப்படிதான் வரம் கொடுத்தீங்க? எங்க வாயா மைத்ரா அம்மா ஐயா சோபரமானே இறக்க யாரால பிறந்தான்? அதாவது ஏப்பா மச்சான் மைத்ரா என்னையா பண்ணன என்னையா சமாச்சாரம் யோ அண்ணா அம்மா எங்கம்மா பிரமுகவன் அடிக்கடியில ஓடி போயிட்டாரு. அவனை எப்படி பிறக்க வைத்தீர்கள்? என் மன்னவராகப்பட்டவர் பிண்ட முடிக்க போகிறேன்னு சொல்லும் போது சரி அன்றாட தினமும் தாங்கள் ஒண்டியும் போறீங்க அரண்மனைகள் தன்னந்தனிமையா இருக்கிறேன் இந்த நானும் கூட வரேன்னு சொன்னேன். அப்படி சிறிது தூரம் மன்னவருடன் சென்ற உடனே எனக்கு கால்கள் எல்லாம் கடுகடுகடுகள் வலிக்குச்சு. சரி ஆள்கள் வழி எடுத்தது ஆமா கால்கள் வலி எடுத்த உடனே சுவாமி என்னால் இனிமேல் நடக்க முடியல இதே இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் நீங்க பிண்ட முடிச்சுக்கிட்டு வாங்க என்று சொன்ன உடனே என் மன்னவராகப்பட்டவர் சரி நான் போயிட்டு வரேன்டி அப்படி என்று சொல்ல வார்த்தை முன்பதாக மன்னா இந்த அடர்ந்த நந்தவனத்துல தனிமையில் எப்படி இருக்கட்டும் பெண்மணியாகப்பட்டவங்க தனிமையா எப்படி இருக்க முடியும்? அதனால தங்களை போலவே ஒரு பதுமை ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல பதுமை செய்து கொடுத்துட்டு போனா பிறகு நாரதன் வந்து கூறினா தாயே இந்த பதுமையாகப்பட்டது இது சாதாரண உயிரற்ற பொருள். நம்மிடத்தில் பேசுமா பழகுமா சிரிக்குமா விளையாடுமா கொஞ்சுமா கொஞ்சுமா என்று சொன்ன உடனே என் மன்னவராகப்பட்டவரை அழைத்தேன். சுவாமி இந்த பதுமைக்கு தாங்கள் உயிர் கொடுங்க. இந்த பதுமைக்கு உயிர் கொடுத்தால் மட்டும் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால என் மன்னவராகப்பட்டவர் அந்த பதுமைக்கு உயிர் கொடுக்க அப்பொழுது அரக்கர் பிறக்கும் வீரர்களை உயிர் கொடுத்ததுனால அந்த அரக்கனாகப்பட்டவன் பஞ்சமகாசூரன் பிறந்து விட்டான். எப்படி வர கொடுது பிரபதேவா எப்படி வர கொடுத்தோம் தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு பெண்ணின் யோனியின் வழியாக பிறந்த குழந்தை கொல்லக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஆணுக்கு எவன் பிறக்கிறானோ அவனாலதான் இந்த உலகம் அடையும் என்று அவனுக்கு வரம் வந்தது. அப்படியா மச்சான் அதாவது ஒரு ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவன் தான் அவனுக்கு கொல்ல முடியுமா? உண்மைதான். அன்று ஒரு நாள் அதாவது திருவேலா காட்டில் அதாவது பத்மாசுரனை உண்மைதான் ஐவேலா காட்டுல ஆமா நீ மடித்தாய் அல்லவா? உண்மைதான். மடித்து வரும்போது அப்ப எடுத்தாய் மோகினி அவதாரம். உண்மைதான். இந்த மோகினியை பார்த்து நான் மரத்தை விட்டு கீழே வந்ததும் ஆமா மச்சான் தெரியல. உண்மைதான். அழகப்படி ஆமா அந்த இருவர்களும் கட்டி சேர்ந்தோம். உண்மைதான். கட்டி சேரும் போது அந்த காம வெறியாகது கட்டி சேர்ந்த உடனேயே கையேத்தி பிடிக்கும் போது முதல் யாரு? கடகடப்பான். கடகடப்பான் கடகடப்பான் ஏத்தி பிடிக்கும் போது ஏரிக்கலாம் இனியப்படா பிறந்தார்கள். கடைசி முறையாக அரிக்கும் சிவனுக்கு பிறந்த குழந்தை யாரு? ஐனாரப்பன். உண்மைதான். அவன் தான் ஆணுக்காடு பிறந்தவர். உண்மைதான். அவர் வந்தாதான் இவனை கொல்ல முடியும். அப்படியா? அப்படி என்றால் ஐனாரப்பனை தேடி போவோம்.
கோபத்தோடு வந்து தாங்கள் யாருங்க தாங்கள் யாருங்க இவ்வளவு கோபத்துடன் வந்திருக்கீங்களா தாங்கள் யாருங்க செத்து கூட தாயோடு நான் இருக்கு வேலையிலே யாரோ தேடி பொழுது யார் என்று தெரியவில்லை. மகனே மகனே என்பதற்காக அருகிலே வருகிறார். அப்பா அப்பா
ஏப்பா எந்த பள்ளி எடுத்துட்டு வந்து நான் தான் குறுக்குப்பட்டியே ஐயா கோபம் பொறுத்து கொள்ளையா சங்கார குணம் அதுல பிறந்தவனுக்கு அவ்வளவு கோபம் தான் வரும் வராத போகாது அதனால ஐயாரப்பட நான் அழைக்கிறேன் அப்பா ஐயாரப்பா தந்தையாகும் அறியாது தெரியாமல் செய்துவிட்டேன் இந்த சிறியோர் செய்த தவறை பெரியோர் செய்த பிழைகளை நாங்க பெரியோர் மன்னித்தோம் நான் இருக்கும் வேலையிலே மகனே கண்ணே அஜனாலப்பா அப்படி என்பதற்காக என்னையும் வரவேற்கிறீர்களே எவ்விதமான விஷயம் அப்பா பிரம்மனும் தலைவாணியும் அதாவது பிண்டை பிடிக்க போகும்போது நடு காலகத்திலே நம்மளை காதல் எடுத்துக்கிச்சு அந்த அம்மனை ஒண்டியா விட்டு சென்று விட்டார் சாமி ஒண்டியா போறீங்களே உங்களுக்கு இருப்பது 5 சிரம் இந்த 5 சிரத்தை போல உங்க உருவத்தை போல் ஒரு பதம் கொடுக்க கேட்க அவர் பதவியை கொடுக்க அதுக்கு உயிர் கொடுக்கும் போது 5 முகமும் ஒன்றாக சேர்ந்து பஞ்சமகா சொல் என்று அசுரனே பிறந்து விட்டான் அவனை அழிப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன் அவன் பிறந்த தெரியுமா அசுர பிறக்க நேரம் அவனை அதனால தேவனை பிடித்து எல்லாமே சிறை வச்சிருக்கிறான் நீங்க தான் அவனை மடிக்க ஒன்னால் தான் முடியும் ஆணுக்காடு பிறந்தவன் தான் அவனை கொல்ல முடியும் அப்பா இந்த ஒரு வார்த்தை போதுங்கப்பா அநியாயம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறேன் கொண்டு குவித்தப்பா கவலை எல்லாம் இருங்கப்பா அனைத்து தேவனும் அளித்தாக செய்து அனைத்து தேவனையும் அடித்து அதாவது செய்து நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் சாமி தெய்வம் கடவுள் எல்லாம் என்ன கொல்ல யாரும் முடியாது ஆற்றல் அளித்தல் படைத்தல் சாகாத வரம் வேகாத உடல் குறைவில்லாத செல்வம் ஆணுக்கான பிறந்த குழந்தையானது எனக்கு அறிவு என்று பிரமணத்தில் வரவாயிருக்கிறேன் யாருனாலும் என்ன மடிக்க முடியாது ஏதோ ஒரு சத்தமாகிறது பாலகன் வந்திருக்கிறான் யார் என்று தெரியும் சூரிய 33 கோடி தேவர்களும் 48,000 சீமார்களும் கண்ணர் கண்பர்கள் அத்தனைக்கு பாலகர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் இவ்விடத்திலே சிறை வைத்திருக்கிறாய் அவருக்கெல்லாம் ஒழுங்கு மரியாதையாக சொல்றேன் விடுதலை கொடு இல்லை ஏன் உயிர் போய்விடும் காத்தால் அழித்தல் படைத்தல் இப்படியாப்பட்ட கடவுளே நான் சிறையில் வைத்திருக்கிறேன் கொடிய பாலகன் நீ வந்திருக்கிறாய் நீ வந்து சொன்னா நான் விடுதலை செய்வேனா ஒருபோதுமான முறையில் சொல்கிறேன் உயிர் வேண்டும் என்றால் ஓடிவிடு இல்லை என்றால் என்னிடத்தில் உண்மை முதவி நாயே அடக்குடா வாய அரண்மனை நாயே ஐநாரப்பனா இந்த உலகத்திலே உலகத்தின் காவல் தெய்வமாக எத்தனை சாமி இருந்தாலும் அவர்தான் காவல் தெய்வம். நம்முடைய நாச்சியம்மன் கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து காளியம்மன் கோவில் திருவிழா உள்ளிட்டு அரிமாரப்பன் பிறப்பு பஞ்சமுகாசுரன் கதை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வச்சாங்க. நாடகத்தை வைத்த நாடகத்தை காவலர்கள் ரசிக மக்களுமே எங்கள்
கடற்குடி சார்பாக ஐயனாரப்பனாரோ பஞ்சமுகாசுரனை கொன்று இந்த தெய்வமான அமர்வோடு எங்களுடைய நாடகம் முடியாது அடுத்த பெரியவர்கள் நாடகத்தை வைத்த நல்ல உள்ளவர்களுக்கும் எங்கள் கடற்குடி சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கம். எங்க நாடகம் எல்லாரும் போயிட்டாங்க.